தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இந்த படம் வந்துட்டு 2020ல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம தேசிங் பெரியசாமி STR48 அந்த படத்தில் கமிட் ஆனார். பட் சில பல காரணத்தினால அந்த படம் வந்து தள்ளி போச்சு. ஏன்னா நம்ம எஸ்டிஆர் சார் வந்துட்டு பேக் டு பேக் வந்துட்டு நிறைய படத்தில் கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் அஸ்வத் மாரிமுத்து சார் ஆல்ரெடி டிராகன், ஓ மை கடவுளே போன்ற சில படங்களை டைரக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. ஸோ இப்போ அடுத்ததாக சிம்பு சாரை வச்சு காட் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட போஸ்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் சார் வந்துட்டு நெக்ஸ்ட் வெற்றிமாறன் சாரோட ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம தேசிங் பெரியசாமி வந்துட்டு ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்துட்டு மணிகண்டன் சார் கிட்ட சொல்லி இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி. ஸோ நம்ம வந்துட்டு மணிகண்டன் சாரை ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த படத்தில் நம்ம மணிகண்டன் சார் வந்துட்டு ஃபுல் ஆக்ஷனாக வந்துட்டு இறங்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட அப்டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும்.